ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கோல்டு தங்கத்துடைய கேரட்டுக்கு தகுந்த பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்ட் கோல்டு இருக்குதுன்னு நம்ம கால்குலேட்டர் மூலிமா கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி போடுறது, எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், நம்ம கோல்டு வாங்க போகும்போது கோல்டு வந்து 22 கேரட்டு, 24 கேரட்டு, 18 கேரட்டு, 16 கேரட்டு, இந்த மாதிரி கேரட் ரீதியாக சொல்லுவாங்க. கேரட் ரீதியாக சொல்லும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோல்டு வந்து 100க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு ஒரு கால்குலேஷன் தான் அதை சொல்கிறது. அந்த கால்குலேஷனை எப்படி நம்ம வந்து கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம், எவ்வளோ பர்சன்ட் கோல்டு வந்து இருக்குது, மீதி எவ்வளோ பர்சன்ட் வந்து வேறு உலோகம் கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 22 கேரட் அப்படின்னாங்கன்னா, இங்கே பாருங்கள், 22 போட்டு டிவைடட் பை போட்டு 0.24 போடணும். அதாவது 100% கோல்டு வந்து 24 கேரட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் 0.24 போட்டு ஈக்குவல் டம் தினிங்கன்னா, இந்த 22 கேரட்டுக்கு உண்டான கோல்டுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 91.66% வந்து உங்களுக்கு கோல்டு இருக்கும். மீதி வந்து உலோகங்கள் கலந்துருக்கும், வேறு உலோகங்கள். இந்த 91.66% கோல்டு வந்து நீங்கள் வந்து மற்ற ஆபரணங்கள் செய்கிறதுக்கு மீதி உலோகங்கள் அதில் வந்து கலப்படம் செஞ்சு செய்வாங்க. 24 கேரட்டுங்கிறது 100% கோல்டு உள்ளது. அதை வந்து கலப்படம் பண்ண ஆபரணங்கள் செய்ய முடியாது. அது காயினாக அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த 24 இப்போ 22 கேரட்டுக்கு வந்து 916 கேடிஎம் பார்த்தோம். 91.66% கோல்டு இருக்குதுன்னு. இப்போது 24 கேரட் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 24 டிவைடட் பை போட்டு 0.24 ஈக்குவல் டம் தினிங்கன்னா 100% வந்து கோல்டு. இது வந்து காயினாக இந்த மாதிரி வாங்கி வைப்பாங்க. இது வந்து உங்களுக்கு விற்கும்போது என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க. வாங்கும்போது விற்கும்போது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து லாஸ் ஆகாது. உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கினா, இப்போ வந்து ஒரு ஆபரணமாக வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, செய்கூலி சேதாரம் இதெல்லாம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து 24 கேரட்டு காயினாக வாங்கி வச்சிங்கன்னா, நீங்கள் எப்போ கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அது வந்து என்ன ரேட்டு, மார்க்கெட்டிங் ரேட்டோ அதுக்கு தகுந்தபடி வாங்கிக்குவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது வந்து 24 கேரட்டு நம்ம போட்டோம். இப்போ வந்து ஒரு 18 கேரட்டுன்னு சொல்கிறாங்க. 18 கேரட் இந்த கோல்டு இருக்குதுங்க, 18 கேரட் இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 18% இந்த 18 கேரட்டு கோல்டு இருக்குதுன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து அந்த கோல்டு இருக்குது, அதில் எவ்வளோ பர்சன்ட் கோல்டு இருக்குது, 18 கேரட்டுங்க இந்த கோல்டு அப்படிங்கிறாங்க. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, 18 வந்து டிவைடட் பை 0.24 வகுத்தோம்னா 75% கோல்டு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது 16 கேரட்டு வந்து கோல்டு இருக்குது அப்படின்னிங்கன்னா, 16 கேரட் அப்படின்னிங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, டிவைடட் பை போட்டு 0.24 போட்டு ஈக்குவல் டம் தினிங்கன்னா 66% கோல்டு இருக்குது. 66.66% அந்த ஒரு பொருளில் வந்து அந்த ஆபரணங்களில் வந்து கோல்டு இருக்குது. மீதி வந்து உலோகம் கலந்துருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அந்த கோல்டுக்கு தகுந்தபடி தான் அவங்க வந்து கோல்டுடைய ரேட்டு போட்டு எடுப்பாங்க, கோல்டுடைய ரேட் போட்டு தருவாங்க. இப்போ வந்து 17% பார்க்கலாம் எவ்வளோன்னு. 17 டிவைடட் பை 0.24 போட்டு ஈக்குவல் டம் தினோம்னா
70.83% வந்து கோல்டு இருக்குது. மீதி வந்து உலோகங்கள் கலந்துருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் இது வேணாலும் நம்ம போட்டு பார்க்கலாம். ஒரு 21% போடுறோம்னாலும் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 21 போடுறோம்னா 21 டிவைடட் பை 0.24 போட்டு ஈக்குவல் டு அமுத்துனீங்கன்னா 87.5% கோல்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 19 கேரட் போட்டோம்னா 19 டிவைடட் பை 0.24 போட்டு ஈக்குவல் டு அமுத்துனீங்கன்னா 79.166%, 79.16% வந்து கோல்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கால்குலேட்டரில் வந்து நீங்கள் எத்தனை கேரக்டர் சொல்கிறாங்களோ அந்த கேரக்டருடைய டிஜிட்டல் போட்டு டிவைடட் பை போட்டு 0.24 போட்டு ஈக்குவல் டு அமுத்துனீங்கன்னா எத்தனை சதவீதம் வந்து கோல்டு இருக்குதுங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.